சிவகார்த்திகேயன் நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய பராசக்தி படத்தோட ட்ரைலர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அரே ஹிந்தி में बोल मद्रासी मद्रासी दिल्ली आता मद्रासी हिंदी बोला. சுதா கங்கரா இயக்கத்துல சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவி மோகன், ஸ்ரீலீலா நடிப்புல இந்த திரைப்படம் உருவாகி இருக்கு. இந்த படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 10ஆம் தேதி வெளியாகி இருக்கு. பராசக்தி படம் 1964 நடந்த சம்பவங்களோட அடிப்படையில எடுக்கப்பட்டிருக்கு. ஹிந்தி திணிப்புக்கு எதிரான தமிழர்களோட போராட்டத்தை மையமா வச்சுதான் இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த திரைப்படத்துல வில்லன் கதாபாத்திரத்துல ரவிமோகன் நடிச்சிருக்காரு. அவரோட திரைப்பயணத்துல இந்த திரைப்படம் ஒரு முக்கியமான படமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ட்ரெய்லர்ல சிவகார்த்திகேயன் ரயில்வே துறையில பணிபுரியும் நபரா அறிமுகமாகிறாரு. அவருக்கு சகோதரரா அதர்வா நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனோட நடிப்பும் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான வசனங்களும் ரசிகர்கள் மத்தியில ஆர்வத்தை தூண்டி இருக்கு. அதர்வாக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் பாசமான பாண்ட காமிச்சாலுமே சிவகார்த்திகேயனுக்கும் அதர்வாவுக்கும் கருத்து வேறுபாடு இருக்குன்னு இந்த ட்ரெய்லர்ல தெரிய வருது. இன்னைக்கு ரசம் சோறு தானா? ஏன் தோற ரசம் சோறுலாம் சாப்பிட மாட்டீங்களோ? கட்டடத்தை ஏன்டா எரிச்ச? தங்க இடம், நேரத்துக்கு சாப்பாடு, போட்டுக்கு நல்ல துணிமணி, கேட்கறப்பெல்லாம் காசு. அதான் போராட்டம் பண்றது குண்டில கொழுப்பேறி போய் கிடக்கு. நடிகை ஸ்ரீலீலா தமிழ் தெரியாத பெண் தமிழ் பேசுவது போன்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட சிவகார்த்திகேயன் ஹிந்தி பேச கத்துக்கிறாரு. எனக்கு ஹிந்தி சொல்லி கொடு. இந்த ட்ரெய்லரோட முக்கியமான இடமே அண்ணா கதாபாத்திரத்துல நடிச்சிருக்க நடிகர் சேத்தன் பேசினதுதான். இந்த போராட்டத்தை நடத்துறதுக்கு பின்னாடி நாங்க இல்ல, ஆனா இந்த போராட்டத்தை நடத்தினவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பி அப்படின்ற வசனம் ரசிகர்களை நெகிழ்ச்சி அடைய வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இத பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பி. பாக்குறதுக்கு அச்சு அசலா அண்ணா மாதிரியே சேத்தன் இருப்பதா ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க. இதுல குறிப்பா தம்பி அப்படின்னு சொல்றது மூலமா கலைஞர் கருணாநிதி கேரக்டர்ல சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கலாம் அப்படின்னும் சமூக வலைதளங்கள்ல செய்திகள் பரவிட்டு வருது. அதே போல ஹிந்திக்கும் ஹிந்திக்காரங்களுக்கும் நாங்க எதிரானவங்க இல்ல, ஹிந்தி திணிப்புக்கு தான் நாங்க எதிரானவங்க அப்படின்ற சிவகார்த்திகேயனோட வசனமும் ரசிகர்கள் மத்தியில வரவேற்பு பெற்றிருக்கு. நாங்க ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, ஹிந்திக்கோ ஹிந்திக்காரங்களுக்கோ இல்ல. அதே போல அரசாங்கத்துக்கு எதிராக பிரச்சனை அப்படின்னா டெல்லிக்கு தான் போகணும்னு ஒரு கதாபாத்திரம் சொல்ல, டெல்லி தான் இந்தியாவான்னு அதர்வா கேட்கிறாரு. அந்த வசனமும் ரசிகர்களோட கவனத்தை பெற்றிருக்கு. அரசாங்கத்தோட பிரச்சனை டெல்லிக்கு போய் உங்க எதிர்ப்பு தெளிவுபடுத்துங்க. டெல்லி தான் இந்தியாவா? ரவிமோகன் கிட்ட சண்டை வரும் போது சிவகார்த்திகேயன் பேசின என் செந்தமிழை காக்க சேனை ஒன்று உண்டு அப்படின்ற வசனம் தமிழ்நாட்டு மக்களோட தமிழ் பற்ற தூண்டுற மாதிரி இருக்கு. செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு. இந்த மாதிரி பவர்ஃபுல்லான டைலாக் இந்த படம் ஃபுல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில பராசக்தி திரைப்படம் வரக்கூடிய ஜனவரி 10ஆம் தேதி வெளியாக இருக்கு. இப்போ இந்த ட்ரெய்லர் நல்ல வரவேற்பு பெற்றிருப்பதால படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.